ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறால் பிரியாணி. பிரியாணிக்கு 250 கிராம் இறால் நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாத்திரம் வச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிடுவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. 2 பிரியாணி இலை, 3 பட்டை, கொஞ்சம் கடல் பாசி, 15 லவங்கம் போட்டுடலாம். 250 கிராம் வெங்காயம் நறுக்கியது ஆட் பண்ணிடலாம். நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம 100 கிராம் இஞ்சி பூண்டு விழுதை இதில் சேர்த்துடலாம். $250 கிராம் நறுக்கிய தக்காளியை சேர்த்து இதில் வதக்கிடலாம். மூணு பச்சை மிளகாயை போட்டுருவோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம 1 கப் புதினாவை சேர்த்து வதக்குவோம். இப்போ சுத்தம் பண்ணி வச்சிருக்க இறாலை இதில் ஆட் பண்ணிடலாம். இறால் வேகட்டும், மூடி வச்சிடலாம். பாருங்க, இறால் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துருவோம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள். நல்லா கலரி விட்டுடலாம். அரை ஸ்பூன் சீரகத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள். மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கிடணும். பாருங்கள், எண்ணெய் நல்லா ததுவி வருது. இப்போ நம்ம அரை கப் தயிர் சேர்த்துடலாம்.
நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதை கலரி விட்டுட்டு 3 கிளாஸ் அரிசி நம்ம இதில் போட போகிறோம். 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் இதை நம்ம மூடி வச்சிடலாம். தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம பிரியாணி அரிசியை இதில் ஆட் பண்ணிடலாம். அரிசி 30 நிமிஷம் ஊறினா போதும், ரொம்ப ஊற வைக்க வேணாம், இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். அரிசியை மெதுவாக இந்த மாதிரி சுற்றி போட்டு விடணும். லைட்டாக கலரி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அரிசி பாதி வெந்துருச்சு. லைட்டாக கலரிட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை நம்ம இதில் ஆட் பண்ணிடுவோம் சுற்றி. அவ்வளோதான். இப்போ நம்ம தம் போட்டுடலாம். 20 நிமிஷம் இது தம்மில் இருக்கணும். இருபது நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, சுவையான இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.